வெல்கம் டு ரெசிபி ஹேக்கர். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி நம்ம வெஜ் சீஸ் சாண்ட்விச் 3 மினிட்ஸில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் அவிச்ச உருளைக்கிழங்கு 1 ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாதி தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆஃப் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக பொடிசாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் பொடிசாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்னதாக பொடிசாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதில் நம்ம பெப்பர் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 2 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துக்கிட்டேன். இதில் நம்ம 1 ஸ்பூன் வெண்ணெயை நம்ம இதில் தேய்ச்சிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த மிக்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரெட்டில் சுற்றி நம்ம வச்சுக்கணும். எல்லாத்தையும் கரெக்டாக ஒரு சைஸ்க்குலாம் நம்ம வச்சுக்கணும். இப்போது இதில் 1 டேபிள் ஸ்பூன் நான் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். இதுக்கு நம்ம பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஸ்லைஸ் சீஸை எடுத்து வச்சுக்கோங்க. இது மேலே பண்ணி விடுங்க. அப்போ தான் சீஸில் நல்லா போய் கொஞ்சம் ஒட்டிக்கும். இப்போ ஒரு தோசைக்கல்லில் 1 ஸ்பூன் பட்டரை எடுத்துக்கோங்க. அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனோடனே நம்ம இந்த ப்ரெட்டை இந்த பட்டர் மேலே நம்ம வைக்க போகிறோம். இதை இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 1 மினிட்டுக்கு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இதை ஓப்பன் பண்ணி நம்ம இன்னொரு சைடு இதை திருப்பி போட்டுடலாம். இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்குன்னு